பயிர் பயிற்சி நிலைய மாணவர்கள் எங்கள் இந்திய தமிழ்நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்காக எப்போதும் பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். மாவீரர்களின் தியாகத்தை என்றும் நினைவில் கொள்வோம். நேர்மை, ஒழுக்கம், அன்பு, மனித நேயம் ஆகியவற்றை எங்கள் வாழ்வின் அடிப்படையாக கொண்டு வாழ்வோம். எங்கள் தொழிலை மதித்து எங்கள் திறமையை வளர்த்து சுயமரியாதையுடன் உழைத்து குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் நாட்டிற்காகவும் பெருமை சேர்ப்போம். பெண்கள் முன்னேற்ற தொழில் வளர்ச்சி மற்றும் சமூக சேவையில் பங்களிப்பை வழங்குவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். தூய்மையான இந்தியாவை உருவாக்க உறுதுணையாக இருப்போம். சாதி, மொழி வேறுபாடுகளை மறந்து அனைவரையும் சமமாக மதித்து ஒற்றுமையுடன் வாழ்வோம். இந்தியாவை வலிமையான வளமான வள நாடாக உயர எங்களின் முழு பங்களிப்பையும் வழங்கும் என்று உறுதியளிக்கிறோம். ரெண்டு மூணு தடவை மேடம் நீங்க சொல்லி தண்ணி கண்டிப்பா உடனே இது பண்றேன். அப்படியே ஏதாவது வளர்ச்சிக்கான சிறு தொழில் அது மாதிரி எதனா பண்றீங்க, டிக் ஆஃபீஸ் இல்லை காற்று ஆஃபீஸ் இதெல்லாம் ஏதாவது கூட அங்கங்க ஒரு கொலை போட்டா கூட ஒரு மினிமம் கம்மி விலை வச்சு வீடு கட்டியே கொடுப்போம். அடுக்குவாடி அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் நகரத்தை சுற்றி அரசு நிலம் இல்லை புறம்போக்கு நிலம் எதுவுமே கிடையாது. இதை தவிர்த்து இப்போ நம்ம நீர்சினிமா கட்டணம்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களெல்லாம் வந்து நீர்பிடிப்பு ஏரியா அந்த ஏரியெல்லாம் கட்டி அவங்களுக்கே கொடுத்து இது பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு இடம் வாங்கி அதை கட்டினதுக்கு சில பேர் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இதையும் மீறி நாங்கள் வந்து அது எல்லா வசதியும் ஒரே தவறு இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. வாங்கிட்டு அது கம்மியான அமௌண்ட்டில் தான் இது பண்ணுவாங்க. வாங்கிக்கங்க. இந்த பட்டா இதெல்லாம் பிடிச்சி பண்ணுறாங்கன்னா நான் ஞாபகம் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். உங்கள் மதுவெல்லாம் அதை சேர்த்து பண்ணுற மாதிரி பண்ணுறேன். சரிங்களா? வீட்டுக்கு இடம் தான் அதிகமாக இருக்குது. அவங்க ஒரு 10 வருஷமா ட்ரை பண்ணிருக்காங்க சார் அந்த கம்பம்.